வாட்ஸ்அப் ரீசெண்ட் டைமில் நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. குறிப்பாக பீட்டா யூசர்ஸ்க்கு டெய்லி அப்டேட்ஸ் நிறையா கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வந்திருக்க மற்றும் ஃப்யூச்சரில் வரப்போகிற ஒரு குறிப்பிட்ட முக்கியமான அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கண்டினியூஸாக ப்ளே ஆக ஒரு ஆப்ஷன் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் மூலிமா என்னென்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் 4-5 மெசேஜ் கண்டினியூஸாக அனுப்பும்போது ஃபஸ்ட்டு வாய்ஸ் மெசேஜில் கிளிக் பண்ணால் போதும், அடுத்தடுத்த வாய்ஸ் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இதில் என்ன ஒரு சின்ன மைனர் டிஸ்அட்வான்டேஜ்னால், இப்போ நீங்கள் ஒரு 5 மெசேஜ் அனுப்பிட்டு கீழே ஒரு 6வது மெசேஜுக்கு டெக்ஸ்ட் அனுப்பிட்டு 7வது ஒரு மெசேஜ் அனுப்பும்போது இந்த 5 மட்டும்தான் ரீட் ஆகும். கீழே இருக்கிற நெக்ஸ்ட் வாய்ஸ் சேட் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகாது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். குறிப்பாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறவங்க ஒவ்வொரு வாய்ஸ் மெசேஜையும் கிளிக் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ப்ரைவசி ரீசன்ஸால் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நான் ப்ரொஃபைல் பிக்சர் சேவ் பண்ணாட்டியும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன்னு நிறையா பேர் சொல்லலாம். கூடிய சீக்கிரம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மேபி ப்ரொஃபைல் பிக்சர் விஷயத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் நம்மளோட கான்வர்சேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிறது வாட்ஸ்அப்பில் ரொம்பவே முக்கியமான ஒன்று. நிறைய பேர் டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நானும் யூஸ் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டை ஸ்டாப் பண்ணுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் ஆட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போனா, ஃபேஸ்புக்கோட மார்க்கெட்டிங் சம்மிட்ங்கிற ஈவெண்ட் வந்து நெதர்லாண்ட்ஸில் நடந்தது. ஸோ அதிலிருந்து லீக்கான ஒரு சில பிக்சர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட ஸ்டேட்டஸில் இப்போது லைக் இன்ஸ்டாகிராமில் எப்படி அதோட ஸ்டேட்டஸில் இடையில விளம்பரம் வருதோ, ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் இடையில விளம்பரம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் நம்மளுக்கு ஆட்ஸ் ப்ளே ஆகும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆட்ஸை. ஸோ அதே மாதிரி ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குமா இல்லையா தெரில. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்போட கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் வந்து யூசர்ஸ் வேர்ல்டு வைட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அவங்க ஃபேஸ்புக் ஆட்ஸில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதாகவும், வாட்ஸ்அப்பில் ஆட்ஸ் வரப்போகிறது இல்லைன்னு ஒரு சில அப்டேட் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே அஃபிஷியலாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஒரு சில ரூமர்ஸ்னு சொல்லலாம். இது வாட்ஸ்அப்பில் ஆட்ஸ் வரப்போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும்போது ஒரு சில டைம் ப்ரீவியஸ் செட்டிங்ஸ், அதாவது நம்ம கான்டாக்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே இதில் அப்டேட் பண்ணிடுவோம். தெரிஞ்சோ தெரியாமல் மாறி கூட போக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது பீட்டா வெர்ஷனில் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணும்போது கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டஸோட கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா கஸ்டமில் இருக்கா, இல்லை ஸ்பெசிஃபிக் பீப்புளோட இருக்கா, இல்லை உங்கள் ஓவரால் கான்டாக்ட்ஸோட அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஷேர் ஆகுதான்னு தெரியும். ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் டேரெக்டாக ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுக்கு, ஃபேஸ்புக் ஸ்டோரிஸில் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணதும் கீழே ஒரு பாப்அப் வரும், என்னென்னா ஷேர் டு ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ் அது மாதிரி. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனில் அவைலபிள் இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் நான் சொன்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும் உடனே. இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் வந்த அப்டேட் இது. ஸோ நாமளாக நிறைய பேர் உங்களுடைய ஃபேவரட் சேனல்ஸ்லேருந்து அப்டேட் வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் காரணம். ஏன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பர்சனலைஸில் இருக்கும். ஸோ அதனால் நிறைய நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகும். ஸோ உங்கள் ஃபேவரட் சேனல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த ஆல்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நார்மலாக வரும். அடுத்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான இஷ்யூ என்னென்னா, வாட்ஸ்அப்பில் நினச்ச குரூப்பில் உங்கள் நம்பரை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் நீங்கள் யார் வந்து உங்களை குரூப்பில் ஆட் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் கான்டாக்ட் செலக்ட் பண்ணலாம், அல்லது யாருமே ஆட் பண்ண முடியாதையும் செலக்ட் பண்ணலாம். அப்படின்னா எப்படி குரூப்ஸில் ஆட் ஆகுதுன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு அவங்க குரூப் இன்வைட் அனுப்புனாங்கன்னா, ஸோ அந்த இன்விடேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் குரூப்ஸில் ஆட் ஆகலாம். ஸோ உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எந்த குரூப்லேயும் ஆட் ஆக முடியாது. இதுக்கு உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸில் போய் அக்கௌண்ட்டில் போய் அதுக்கப்புறம் ப்ரைவசி ஆப்ஷனில் போனீங்கன்னா குரூப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இந்த 3 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் இந்த தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களை யாரும் எந்த குரூப்லேயும் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் ஆட் பண்ண முடியாது. ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா ஆப்லேயும் வர ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா டார்க் மோடில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக நைட் டைமில் வரும். ஸோ அந்த லைட்டோட இன்டென்சிட்டியை குறைக்கிறதுக்காக டிஃபால்ட்டாக டார்க் மோட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ வாட்ஸ்அப்லேயும் கூடிய சீக்கிரம் இது கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஆண்ட்ராய்டோட Q பீட்டா வெர்ஷனில் இது அவைலபிளில் இருக்குது. ஸோ யார் ஆண்ட்ராய்டு Q பீட்டா வச்சுருக்கீங்களோ ஸோ அவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டார்க் மோட் இருக்கான்னு.
என்கிட்ட ஆண்ட்ராய்ட் Q இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் பேக்ரவுண்ட் வால்பேப்பர் சேவ் பண்ணுவோம். ஸோ அந்த வால்பேப்பரை நம்ம பிளாக் கலரில் இப்போ நான் சேவ் பண்ணியிருக்காம இது மாதிரி சேவ் பண்ணும்போது நம்ம நைட் டைமில் யூஸ் பண்ணும்பொழுது கூட ஓரளவு அந்த லைட்டோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் மோட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டிப் ஃபார் டார்க் மோட், அவ்வளோதான். அடுத்த வாட்ஸ்அப் அப்டேட் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம யாராவது ஒருத்தரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மியூட் பண்ணியிருக்கலாம். அப்படி மியூட் பண்ண ஸ்டேட்டஸ் வந்து கீழே கடைசியாக காமிக்கும். ஸோ இனிமேல் மியூட் பண்ண ஸ்டேட்டஸ் கீழே வராது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மியூட் பண்ணதை கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஃப்யூச்சரில் வர வாட்ஸ்அப் அப்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும்பொழுது அதை டேரெக்டாக ஷேர் பண்ணுறதுக்கும் ஃபேஸ்புக் ஸ்டோரிஸில் டேரெக்டாக ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஃபிங்கர் பிரிண்ட் மூலிமா லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா தேர்ட் பார்ட்டி லாக்ஸ் நம்ம யூஸ் பண்ண தேவை இருக்காது. ஸோ இன்னும் நிறைய வாட்ஸ்அப் அப்டேட் ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஸோ நான் எதுவும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, பிடிக்கலனா தம்ஸ் டவுன் கொடுங்க. மறக்காமல் கம்ப்யூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். பாய். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.